வெளியில சார் நான் போடா. சொல்றத கேளுங்க. போடா. என்னடா கேக்குற? சார். போடா. சார் சார் ஒரு வெளியில நிமிஷம். போடா. போங்கற. நீங்க அனுப்புன ஆளுங்களை அடிச்ச எனக்கு உங்களை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. என்ன ஏதாவது கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைக்கிறியா? எல்லா உண்மையும் சொல்லிதான்டா இந்த கல்யாணத்தை நடத்துறேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் சார். ஏண்டா உனக்கும் பிரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தான் காசை வாங்கிட்டு போனேன். அப்புறம் ஏன்டா இங்க வந்த? நான் பணம் வாங்கினது பிரியா விட்டு போறதுக்காக இல்ல, என் காதல ஜெயிக்கணுங்கிறதுக்காக. நீங்க தானே சார் சொன்னீங்க உங்க தங்கச்சி கூட வாழணும்னா கார் வேணும், வீடு வேணும், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வேணும்னு. அதெல்லாம் இப்ப என்கிட்ட இருக்கு. டேய் அதெல்லாம் உன் சொந்த காசுல செஞ்சிருக்கணும். காசு இல்லையே சார். எனக்கும் வாழ்க்கையில பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு இருந்துச்சு, சம்பாதிக்கிற திறமை இருந்துச்சு. ஆனா அந்த திறமையை வெளியே கொண்டு வர யாரும் சான்ஸ் தரலையே. சான்ஸ் கிடைச்சாதான் சார் சச்சின் டெண்டுல்கரே. பிசினஸ் பண்ணலான்னு எங்க அப்பாட்ட பணம் கேட்டேன். மண்ணை நம்பி பணம் போட்ட அவரு என்ன நம்பி தரல. சரின்னு பேங்க்ல போய் லோன் கேட்டேன். கேரண்டி இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, ஷூரிட்டி இருக்கா, ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டாங்க. சிங்கிள் டீக்கே வழியில அது என்கிட்ட இத்தனை டீ கேட்டா எப்படி சார்? மாட்டை நம்பி லோன் தர நம்ம ஊர்ல மனுஷனை நம்பி யாரும் தரதில்ல. சேட்டு கடை வரைக்கும் போய் பார்த்துட்டேன். 2 கிராம் மோதிரத்துக்கு இருக்கிற மரியாதை எங்களை மாதிரி படிச்ச பசங்களுக்கு இல்ல. உங்க தங்கச்சியை நான் லவ் பண்ணேன். எனக்கு அறிவு இருக்கா, திறமை இருக்கா, உங்க தங்கச்சியை நல்லா பாத்துப்பேனா நான் கேட்டீங்க? செட்டில் ஆயிட்டுனா தானே பாத்தீங்க? செட்டில் ஆனாதான் காதல் கல்யாணம். 20 வயசுல யாருக்கும் கல்யாணம் நடக்காது சார். ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் தான். கூட்டிட்டு வாக்கிங் தான் போக முடியும், வாழ்க்கை நடத்த முடியாது. அன்னைக்கு என்ன சார் சொன்னீங்க? உங்க தங்கச்சி ஒரு நாள் சாப்பிட நான் 1 மாசம் சம்பாதிக்கணுமா? இன்னைக்கு நான் 1 நாள் சம்பாதிச்சா உங்க தங்கச்சி 1 மாசம் சாப்பிடலாம். நானும் உங்களை மாதிரி ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளா வந்து உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட உங்களை மாதிரி அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இல்ல சார். என்கிட்ட இருந்த ஒரே சொத்து என் காதல் மட்டும்தான். காதல் அடமானம் வச்சேன், பணம் வாங்கினேன். அந்த பணத்தை வச்சு நிறைய சம்பாரிச்சிருக்கேன் சார். இந்தாங்க சார் உங்க பணம். என் காதல திருப்பி கொடுங்க. நான் பணம் வாங்கின வழி வேணா தப்பா இருக்கலாம் சார். நான்